அஸ்ஸலாமு அலைக்கும். நேத்து ஃபங்ஷன்ல ஃபாத்திமா சபரிமாலா மேம் வந்திருந்தாங்க இல்லையா? அவங்களோட ஸ்பீச்சுக்கான வீடியோ தான் இது. அவங்க பேசும்போது ரொம்பலாம் நான் வீடியோ எடுக்கலங்க. ஜஸ்ட் சின்ன கிளிப் தான் எடுத்திருந்தேன். அத தான் நான் ஆட் பண்றேன். ஏன்னா, அவங்க அங்க பேசுற விஷயத்த தாண்டி வேற எதுவுமே நமக்கு செய்றதுக்கு தோணவே இல்லங்க. சரி வாங்க, அவங்க பேசினதோட கிளிப்பிங்ஸ பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு முக்கிய உடனேயோ என்னுடைய பள்ளி நாட்கள்ல இருந்து தொடர்ந்து மேடைகள்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மேடைகள்ல இந்த கவிதையை நான் சொன்னது உண்டு. இதுவரைக்கும் ஒரு 5000 மேடைகளை குறைஞ்சபட்சம் கடந்து வந்திருக்கோம். அதுல ஆயிரக்கணக்கான இடங்கள்ல பாவேந்தர் பாரதிதாசனுடைய இந்த பாட்டை சொன்னதுண்டு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கு உங்களோடு அதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல். எப்படி படிக்க வேண்டும்? நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதப்படி, அகம்படி அகப்பொருள் படி, அப்படியே இன்பம் படி, இறந்து தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன்படி, புறப்பொருள் படி நல்லபடி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி நீ தெரிந்துபடி, இல்லை என்றேன் தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே முக்காற்படி புறத்திலே கார்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் நீ ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி, படிப்படி படிப்படியாய் படி, படி ஏறிப்படி ஏறிய படியில் இறங்காமல் படி, படித்த கல்வியை நாடும் வீடும் ஏடும் போற்ற படித்து வாழ்வாயாக. இந்த நிகழ்வை நீங்க உற்று கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன சோதனை வச்சு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்ன இந்த வரிகள்ல எத்தனை படி இருக்குது? யாராவது என்னீங்களா? அவங்க பேசினதுல இதை மட்டும் தாங்க நான் எடுத்திருக்கேன். அவங்க முக்கியமான டாபிக்கா பேசினது இப்போ கையில் எடுத்திருக்க ஆயுதம் மேக்கப் பிரேக்கப்ன்ற ஹெட்டிங்கில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான நோட்டீஸையுமே அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எல்லாருமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சைன் போடுற மாதிரி அதில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்பீச் முடிஞ்சதுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு மட்டும் அவங்க கையால் ப்ரைஸை கொடுத்துட்டு சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு மீட்டிங் அவங்களுக்கு இருந்துச்சு. ஃபைனலி நம்ம ஊரில் வந்து அவங்க ஸ்பீச் பண்ணிட்டு போனது ரொம்பவே சந்தோஷங்க. அல்ஹம்துலில்லாஹ்.